அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாம் படிக்க வேண்டிய துதி என்ன? என்னுடைய குருநாதர் வள்ளல் மாரியர் சுவாமி அவர்கள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளையும் அப்படியே நமக்கு சொல்லிட்டு வரார். அதில் இன்னைக்கு எந்த படை வீடு, என்ன துதி படிக்கலாங்கிறத பற்றியும் வெள்ளிக்கிழமை சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப மங்களகரமான நாள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த நாளைக்கு சுக்கிரவார் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அதாவது சுக்கிரனுடைய அற்புதமான ஆற்றல்களை பெறக்கூடிய ஒரு மங்களகரமான நாள் இந்த நாள். அதனால தான் இதுக்கு அந்த பெயர் உண்டு. இந்த அழகான வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லா வீடுகளையும் கண்டிப்பாக புதுசாக பூ போட்டு நல்ல அழகான பூஜை அறையெல்லாம் செஞ்சு அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு தீபம் ஏற்றி தூபம்லாம் காட்டி நாம் வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது பழங்காலத்திலிருந்தே இருக்குது. அன்றாடம் வழிபடாதவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்வாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்போ சாமிக்கு பூ போடணும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல வழிபாட்டு நாள். அதுலேயும் இந்த வெள்ளிக்கிழமை எதற்கு சிறப்பு அப்படின்னா அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு விசேஷமானது அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு கூட இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஏன்னா பார்வதிக்கு பிரியமான குமரன் தானே முருகன். அதனால் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறது. சரி, இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று காலையிலேயே நம்முடைய வீட்டினுடைய பூஜை அறைகளை நல்லா அலங்காரம் பண்ணணும். துடைக்கிறது, நீங்கள் விளக்கு தேய்க்கிறது எல்லாம் வியாழக்கிழமையே முடிச்சு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை காலையில் இந்த விளக்கை நீங்கள் விளக்கேற்றணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துடைக்கிறேன் அப்படிங்கிற வேலைலாம் இருக்கவே கூடாது. காலையில் எழுந்த உடனே நம்ம குளிச்சுட்டு தயாராகி நல்ல மலர்கள், வாசனை நிறைந்த மலர்களை சுவாமிக்கு நம்ம அழகாக பூஜை அறைக்கு முழுக்க அலங்காரம் பண்ணிவிட்டு நல்ல அற்புதமான தீபம், அந்த தீபத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. எப்போதுமே நான் சொல்கிறது ஒரு விஷயந்தான், நெய் தீபம் 5 நிமிஷம் எரிஞ்சாலும் சின்ன அகல் விளக்கில் ஏற்றினாலே சுத்தமான நெய் கொண்டு நெய் தீபம் ஏற்றுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு லட்சுமி கடாசத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு உண்மை. பலரும் அதை செய்து பலன் பெற்று இருக்காங்க. அன்றாடம் நெய் தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு நாளாவது அந்த நெய் தீபம் ஏற்றுங்க. இந்த ஏற்றக்கூடிய நெய் தீபத்திற்கு சாதாரண திரி, அதாவது பஞ்சு திரியோ அல்லது நூல் திரியோ அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்க நம்ம திரியை கூட பயன்படுத்தலாம். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தாமரை தண்டு திரி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது விசேஷமான பலன்களை நமக்கு தரும். பொதுவாக தாமரை தண்டு நெய் தீபம் இது ரெண்டுமே சேர்கிற போது மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படிங்கிறது அந்த இல்லத்துக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெறும் தீபம் மட்டும் போட்டு வெறும் வழிபாடு நம்ம செய்து விட்டால் பலன் கிடைக்குமா அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் மனதார கும்பிடுற எந்த வழிபாட்டுக்குமே பலன் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அந்த வழியில் சொல்லப்போகிற நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ தான் நம்முடைய உழைப்பு ஒரு புறமும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலும் வெற்றியை நோக்கி நம் பயணம் என்பது ஒரு புறமாக வெற்றியாக அமையும். அதனால் சும்மா விளக்கு மட்டும் ஏற்றிக்கிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பலனும் இல்லை. விளக்கேற்றணும், வழிபாடு செய்யணும், எதில் முன்னேறணும், எந்த துறையில் நம்ம வளரணும், எந்த வேலையில் நாம் வளரணும் அப்படிங்கிறத நினைக்கிறோமோ அதற்கான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக ஈடுபடணும். அப்போ தான் தெய்வம் நமக்கு உறுதுணையாக நிற்கும். இதை எப்பயுமே நாம் மறந்து விடக்கூடாது. இந்த வழிபாடு மகாலட்சுமிக்கு உரிய வழிபாடு அப்படின்னா கூட எல்லா கடவுள்களுக்கும் ரொம்ப விருப்பமான இந்த நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மறக்காமல் நெய் தீபம் ஏற்றுங்க. சரி, இவ்வளவு எல்லாம் நாம் செஞ்சிட்டோம். நெய்வேத்தியத்துக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், சர்க்கரை போட்டு நம்ம வைக்கலாம். வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு நம்ம வச்சு நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். எளிமையான நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரிவார்.
அதனால் அதில் ரொம்ப பெருசாக நம்ம மெனக்கிட்டு எதுவும் செய்யணுங்கிறது வேண்டாம். எளிமையாக நம்மால் என்ன செய்ய முடியுதோ அன்னைக்கு வேலைக்கு என்ன செய்ய முடியுதோ, இப்போ அன்றைக்கி நான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எளிமையாக அன்றைக்கி ஒரு சர்க்கரை போட்டு பால் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அன்றைய வழிபாட்டை மனப்பூர்வமாக திருப்தியாக கொள்ளலாம். அடுத்தது, இன்றைய நாளில் விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த கடன் உங்களுக்கு நீண்ட நாள் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் கடன் சுமையானது குறையும். அது ஒன்று. ரெண்டாவது, இழந்த செல்வங்களை மீண்டு பெறுவதற்கு உண்டான ஒரு நல்ல அருள் அப்படிங்கிறது இந்த வெள்ளிக்கிழமையில் கிடைக்கும். அதை தாண்டி மூணாவது, நீங்கள் இழந்த அரசுரிமையை பெறுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்தால் நம்மளுடைய மனமானது இறைவனிடம் செல்லும். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதனால் நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், காலையில் இருந்து நீங்கள் மாலை நேரத்துக்குள் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் விரதம் இருந்தால் போதும். அப்படி முடியாதவங்க, ஆரோக்கியம் அவங்களுக்கு அதாவது உடல்நிலை சரியில்லாதவர்கள் அவங்களாம் விரதம் இருக்கணுமான்னு கேட்டால் அவங்களாம் விரதம் இருக்க தேவையில்லை. மனதார இறைவனை விடுத்து நினைத்து வழிபட்டாலே போதும். ஆக விரதம் இருந்தால் மகாலட்சுமியினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும். கடன் சுமை குறையும், செல்வம் சேரும். இழந்த பொருட்கள் அரசுரிமை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலுடைய நாள் இது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டை ஏமாற்றி வாங்கிட்டாங்க, நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், எங்களுக்கு அது சாதகமாக வரணும், எங்களுடைய பொருள் இவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு திரும்ப வரணும். இதுபோல் பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த விரதத்தை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமியினோட அருள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இது இல்லாமல் இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்யும்போது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு பலனுள்ள நாளாக மாறும். என்ன செய்யலாம் அப்படின்னா, மஞ்சளும் உப்பும் நாம் வாங்கிக்கலாம். இந்த மஞ்சளும் உப்பும் வாரம் வாங்கணுமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். பொதுவாக நாம் ஒரு மாதத்துக்கு உண்டான மொத்த மளிகை சாமானும் வாங்குவோம் இல்லையா? அதில் இந்த உப்பும் மஞ்சளும் போடாமல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு, அதாவது ஒரு மாதம் துவங்கக்கூடிய இந்த முதல் வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை வரும் இல்லையா, இல்லை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அந்த உப்பை நீங்கள் வாங்குங்க. அடுத்து எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அடுத்த வாரத்துக்கு அது சரியாக போச்சுன்னா அதுக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அடுத்த வாரம் வாங்கிப்போம். இல்லைன்னா ஒரு பாக்கெட் வாங்கினாலே ஒரு மாதம் முழுக்க வரும். மாதம் ஒரு முறை மட்டும் வாங்கிக்கோங்க. ஆனால் வாங்குகிற நாள் வெள்ளிக்கிழமையாக பார்த்து வாங்குங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த உப்பும் மஞ்சளும் வாங்கி நம்முடைய பூஜை அறையில் வச்சுட்டு, காலையில் வாங்குறதெல்லாம் வச்சுட்டு மாலையில் அதை எடுத்துகிட்டு நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு கூட அதை கட் பண்ணி உங்களுடைய வழக்கமாக நீங்கள் எதில் கொட்டி வச்சுருப்பீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். அதாவது வாங்கிட்டு வந்த உடனே பூஜை அறையில் வச்சுட்டு அதை மாலை நேரத்தில் நீங்கள் எடுத்து அடுத்த நாள் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வாங்குகிற போது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம பெறுவதற்கு உண்டான ஒரு வழிமுறையாக அது அமையும். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனம் செய்வாங்க. இது எல்லாம் ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் அது செய்வது மிகவும் நல்லது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வேலைக்கு போகிறோமா, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. நேரத்திற்கு ஏற்றால் போல் வாய்ப்பு இருக்கும்போது காலையிலையோ அல்லது மாலையிலையோ செய்வது ரொம்ப விசேஷமானது. மாலை நேரத்தில் அம்பாளுக்கு 108 போற்றி சொல்லி ஒரு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளலாம். தாமரைப்பூ கிடைச்சா தாமரைப்பூ வச்சு கூட நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நாமளே நம்மளுடைய வீட்டில் எளிமையான முறையில் இதுபோல் மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்துங்கிறது விசேஷமானது. பகல் நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் கிடைச்சா கையில் புஸ்தகம் வைத்து கொண்டு நீங்கள் மகாலட்சுமியை பற்றி அல்லது அம்பாளை பற்றி போற்றி சொல்லி நீங்கள் வழிபடலாம். ரொம்ப விசேஷமான ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும். இதெல்லாம் நமக்கு எப்படி நேரம் இருக்குதோ அதற்கு ஏற்றாப்போல் நீங்கள் தான் அதை தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த நாள் இதெல்லாம் நாம் செய்ய போகிறப்ப இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு சிறப்பான நாளாக அந்த வெள்ளிக்கிழமை அமையும். வெள்ளிக்கிழமையில் துளசி பூஜை மகாலட்சுமிக்கு செய்ய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை.
ஆனால் துளசி இலைகளை வெள்ளிக்கிழமையில் பறிக்கக்கூடாது. முந்தைய நாளே பறித்து வைத்திருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையில் துளசி இலைகள் அல்லது மற்ற செடி வகைகளை துன்படுத்தினால் எதிர்மறை பலன்கள் தரும். வெள்ளிக்கிழமையில் லெதர் அதாவது தோல் பொருட்களை தெரியாமலும் நீங்கள் வாங்கக்கூடாது. தோள்களிலால் ஆன பை, செருப்புகள் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் எதையும் வெள்ளிக்கிழமையில் வாங்கவே கூடாது. வெள்ளிக்கிழமை தாத்வீகமான குணம் கொண்டவர்களுக்கு பலன் தரக்கூடியது. அந்த நாளில் தோல் பொருட்களை வாங்கினால் எதிர்மறை பலன்கள் தரக்கூடியது. வெள்ளிக்கிழமையில் இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்கவே கூடாது. இது சனி பகவானுக்கு உகந்தது என்பது எதிர்மறையான பலன்களை அன்றைய தினம் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. கல் உப்பு அன்றைய தினம் வாங்குவது நற்பலன்களை உங்களுக்கு தரும். அதுபோல எண்ணெய், புளி, பாகற்காய் போன்ற கசப்பு நிறைந்த பொருட்களை வாங்குவதோ அல்லது வீட்டில் சமைக்கவோ கூடாது. துவரம்பருப்பு, நெய், பச்சரிசி, காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை சேர்க்க வேண்டும். மேலும் வெள்ளிக்கிழமையில் சாத்வீகமாக அமைதியாக இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு மௌன விரதம் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். எந்த அளவிற்கு அமைதியாக அந்த நாளை நீங்கள் பக்தியோடு கடந்து போகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு செல்வமும் வளமும் செழிக்கும். எல்லாமே நேர்மறையாக நடக்கும். எதிர்மறையான சிந்தனைகள் கூட உங்களுக்கு வராமல் அது தடுக்கும். வெள்ளிக்கிழமை அன்று அசுப சொற்களை உபயோகிக்கக்கூடாது. அதாவது கத்துவது, அழுவது, மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பது, அவர்களை அவமானப்படுத்துவது, புறம் பேசுவது, காட்டிக் கொடுப்பது, சர்ச்சைகளில் ஈடுபடுவது, வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. வம்பு தும்புக்கு போவது கூட நீங்கள் கூடாது. எதிர்மறையான எந்த விஷயத்தையும் அன்றைய நாளில் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய பலன்கள் அது உங்களுக்கு தள்ளி போகும். இந்த பிரபஞ்சத்தின் சக்தியையும் அன்னையின் அருளையும் கொண்டுள்ளது இந்த வெள்ளிக்கிழமை. அதனால்தான் வெள்ளிக்கிழமைகளில் தவறாது எல்லாருடைய வீடுகளிலும் விளக்கு ஏற்றி பூஜை செய்வது ஒரு வழக்கமாக கொண்டுள்ளனர். துளசி இலைகளை கொண்டு 108 முறை மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்னும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரித்து வர உங்களுக்கு தொடர்ந்து வர நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் மறைந்து நேர்மறையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கெட்ட சக்திகள் உங்களிடமிருந்து விலகி நல்ல சக்திகள் செவிசாய்ப்பீர்கள். இதனால் உங்களுடைய எண்ணம் தீய வழியிலிருந்து நல்ல வழிக்கு செல்லும். நன்றி, வணக்கம்.